அவனாச்சும் 4 இடத்துக்கு போகட்டும், 4 காசு சம்பாதிக்கட்டும். அவன் துட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் கையை கொண்டு அவன் அம்மனத்தை மறைச்சிக்கிட்டாலே போதும். யூசுஃபே, உன் தெம்பு குறைஞ்சாலும் வைராக்கியம் குறையலடி. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். அண்மையில் சினிமா உலகை மிகவும் பாதித்த ஒரு மரணம்னா அது இயக்குனர் பாரதிராஜனுடைய மரணம். அவருடைய இறுதிச் சடங்கெல்லாம் தேனி பக்கத்தில் உள்ள அவருடைய தோட்டத்தில் தான் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அப்படியே பாரதிராஜா பற்றியனுடைய நினைவுலாம் அப்படியே ஒரு சினிமா மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அல்லிநகரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து தமிழ் சினிமா உலகில் எப்படிப்பட்ட சாதனைகள், இன்னும் ஒரு சரியாக சொல்லணுன்னா ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுடைய போக்கையே மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. தமிழ் சினிமாவுடைய இரும்பு கதவுல எல்லாருக்குமாக திறந்த ஒரு மகா கலைஞன் அப்படின்னு அவரை சொல்லலாம். எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்கள் வாழ்ந்த காலத்தை விட நீங்கள் இறக்கும்போது எப்படி இந்த சமூகம் உங்களை பார்க்குறது அப்படின்றது தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படின்னு. அதை அவருடைய இந்த மறைவில் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதாவது மொத்த திரையிலவும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரண்டிருந்தாங்க. அந்த தேனி பக்கத்தில் அவருடைய இறுதி அஞ்சலி நடைபெற்ற போது கூட்டம்னா தாழ முடியாத மக்கள் கூட்டம், லட்சக்கணக்கில் மக்கள் அங்கே திரண்டாங்க. இதெல்லாம் தாண்டி எந்த தமிழ் இயக்குனருக்கும் கிடைக்காத ஒரு கௌரவத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பாரதிராஜா கொடுத்துருந்தார். அரசு மரியாதையோடு அவருடைய உடலை அடக்கம் பண்ணுச்சு. ஆமாம், 72 குண்டுகள் முழங்க எனக்கு தெரிஞ்சு எந்த தமிழ் இயக்குனருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றதில்லை. அந்த பெருமையும் அவர் கொடுத்துருந்தாங்க. வாழ்ந்த போது மட்டும் இல்லாமல் இறந்த போதும் ஒரு சாதனையை செய்து விட்டு தான் போயிருக்கார் அப்படின்ற மாதிரி தான் அதை நான் பார்த்தேன். என்ன தான் சொன்னாலும், அதாவது அவருடைய உடல்நலக் குறைவு, இது எல்லாம் தாண்டி வயசு, இதெல்லாம் மரணம் தவிர்க்க முடியாது. இது மாதிரி எதை சொன்னாலும் அவருடைய மரணம் மிகப்பெரிய பாதிப்பை பல லட்சக்கணக்கான மக்களுடைய உள்ளங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றது உண்மை. ஏன்னா சினிமா உலகத்தில் அவரோட பழகினவங்க, நெருக்கமாக இருந்தவங்களையெல்லாம் தாண்டி எனக்கு வெளியிலேருந்து எக்கச்சக்கமான கவிதைகள், கட்டுரைகள், செய்திகள் இது மாதிரி வாட்ஸ்அப்பில் அமிச்சபடி இருக்காங்க. அதாவது எவ்வளோ தூரத்துக்கு அந்த கலைஞரை இந்த உலகம் முழுதும் இருக்கின்ற தமிழர்கள் நேசிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம். சரி, இனி செய்திக்கு போவோம். அண்மையில் விநியோகஸ்தரான திருப்பூர் சுப்பிரமணியத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் எப்போ பார்த்து நம்ம பேசினாலும் பல தகவல்களை சினிமா சம்மந்தப்பட்ட தகவலில் அதிகமாக வெளியில் யாரும் பகிர்ந்து கொள்ளாத தகவலெல்லாம் கொடுப்பார். அது மாதிரி தான் இப்போது பல தகவல் கொடுத்தாரு. அதில் முக்கியமான விஷயம், கொஞ்சம் வருத்தப்படத்தக்க விஷயம்னா எத்தனையோ படங்கள் வெளியாகாமல் இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். ஆமாம் சார். அவர் ஒரு நீண்ட பட்டியல் வச்சுருந்தார். அந்த பட்டியலில் இருக்கிற கதாநாயகம் எல்லாம் பார்த்தா சாதாரண ஆளில் முக்கியமான கதாநாயகம் நடித்த பல படங்கள் வரல. அது மாதிரி படம் முழுவதுமாக முடிவடைந்து வெளிவராத படங்கள் ஒரு 50-60 படங்கள் இருக்குது. அந்த பட்டியலை பார்க்க அதில் கமல்ஹாசனுடைய இந்தியன் 3 உட்பட வச்சுக்கலாம். அந்த பட்டியலை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மிரட்சி ஆகிடுச்சு. ஜிவி பிரகாஷுடைய 5 படங்கள் பல ஆண்டுகளாக வரல. அரவிந்த் சாமிக்கு 2 படங்கள், பிரபுதேவாவுக்கு 3 படம், அருண் விஜய்க்கு 3 படம், விஜய் சேதுபதி படம் 2. இது மாதிரி ஒரு ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்தாரு. இதெல்லாம் எவ்வளோ கோடி ரூபாய் முதலீடு முடங்கியிருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஏறக்குறைய 1000 கோடி ரூபா இந்த திரைப்படங்களில் முடங்கியிருக்கு. இதெல்லாம் எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் இப்போ எல்லாரும் இறங்கியிருக்காங்க. இதில் முக்கியமான பங்கு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்க சுப்பிரமணியத்துக்கும் அருள்பதி அப்படின்ற விநியோகத்துக்கு 2 பேரும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இல்லை எந்தெந்த படங்கள்லாம் வெளிக்கொண்டு வர முடியும், இதில் பிரச்சனை இருக்கா, அந்த ஃபைனான்ஸ் பேசி இப்போ அதெல்லாம் குறைச்சிக்க, நீங்கள் இதெல்லாம் குறைக்கலான்னா படமே வராது, யாருக்கும் பணம் கிடைக்காது, இப்படி ஆகிடும். இதில் ஒரு நல்ல விஷயத்தையும் கூட நடுவில் என்கிட்ட பேசும்போது சொன்னார். சதுரங்க வேட்டை 2 அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மனோபாலா தான் தயாரிப்பாளர். பாவம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை எப்படியாவது வெளியிட்டணும் அப்படின்னு தான் தீவிர முயற்சியில் இருந்தார். இன்னும் சரியாக சொன்னோன்னா அந்த படம் வெளியாகாத மன உளைச்சல் கூட அவருடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படம் வெளியாகாதனால மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தார் மனோபாலா.
இப்போ அந்த படத்தையும் வெளிக்கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஃபைனான்ஸ் பண்ணது அன்புச்செய்யன். அவர் ஒரு பிரபல தயாரிப்பாளர், பிரபலமான ஃபைனான்சியர். அவர்கிட்ட போய் திருப்பூர் சுவனை கேட்டிருக்காரு, இது மாதிரி இந்த படத்தை வெளிக்கொண்டு வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணார். சரி, எனக்கு ஒரு காசு கூட நீங்கள் கொடுக்கணும். அவர் கொடுத்த பணத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணி வர்ற பணத்தில் எல்லாருக்கும் எவ்வளோ பங்கு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி டிவிடெண்ட்டாக எனக்கு கொடுங்க போதும். இது மாதிரி ஒரு பெருந்தன்மை அவர் முன் வந்திருக்காரு. இது மாதிரி எல்லாரும் முன் வந்தாங்கன்னா தான் படங்கள் வெளியாகினார். இப்போ சினிமாவில் உள்ள சூழ்நிலை அது மாதிரி பண்ணால் தான் வெளியாகும், இல்லைன்னா படங்கள் வராது அப்படின்றது தான் உண்மை. சார், மாரி செல்வராஜ் வந்து அடுத்து தனுஷ் படம் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் நிறையா வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதுக்கு முன்னாடி சின்ன பட்ஜெட் படம் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தனுஷ் படம். ஆமாம், அந்த படத்துடைய படப்பிடிப்பு தள்ளி போகிறதுனால தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார் அவர். இப்போ என்ன திரும்ப ஒரு நியூஸ் வருதுன்னா, இப்போ இந்த சின்ன படம் பண்ணுறதுக்கே டைம் ஆக போகுது, அதாவது செப்டம்பர் எண்டில் அந்த மாதிரி தான் ஆகும், ஸ்டார்ட் பண்ண போகிறதே செப்டம்பர் அக்டோபர் மாதிரி ஆயிடுங்கிற மாதிரி தகவல் வருது. அப்படின்னா தனுஷோட படம் இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தனுஷ் சார் அவைலபிளாக இருந்தால் தான் அந்த படமும் பண்ண முடியுங்கிறப்போ லிட்டரலாக ட்ராப்புங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. தனுஷ் சாரும் மாரி செல்வராஜ் சாரும் பண்ணக்கூடிய படம் அது என்ன உண்மையாலுமே ட்ராப்பா, இல்லை தனுஷ் சார் வெயிட் பண்ணுவாரா? மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிற படம் வந்து நிச்சயமாக ட்ராப் ஆகுது. ஏன்னா ட்ராப் ஆகிறதுக்கு வந்து தனுஷ் ஒத்துக்க மாட்டார். நிச்சயமாக அந்த படத்தில் அவர் நடிச்சே தீர்வார். அந்த படத்தினுடைய கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றுகின்ற படத்தினுடைய தயாரிப்பாளர் வேணால் மாறலாம். ஆனால் அந்த படம் உருவாகும், அது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நீ சொல்கிற மாதிரி செப்டம்பர் அக்டோபருக்குலாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் ஜூலை மாதம் இறுதியில் இல்லைன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிடும். மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிளான்டு ஃபிலிம் மேக்கர். முதல்லையே வந்து எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட்லாம் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் அவர் படப்பிடிப்புக்கே போவார். ப்ரீ ப்ரொடக்ஷனெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுவார். அந்த ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் படப்பிடிப்பு ஆரம்பிப்பார். படப்பிடிப்பு பார்த்தா அதிகபட்சமாக ஒரு 50 இல்லைன்னா 60 நாட்கள் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு. அஸ்யூமிங் கொஞ்சம் தள்ளி வந்து ஆகஸ்ட்லேயே அவர் ஆரம்பித்தாருனா கூட ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தனுஷ் படத்துக்கு தயாராகிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் மாதிரியே தனுஷ் படத்துக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் நிறைய இருக்குது. அதை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்கு வெளிநாடுகள்லேயும் படப்பிடிப்பு நடத்த வேண்டியிருக்கு. அதுக்கான ஒர்க்கு இப்போ இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 8-9 மாதமாகவே அதுக்கான வேலையில் அவர் இறங்கி பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ஷூர் ஷாட்டாக இந்த படம் முடிஞ்ச உடனே தனுஷோட இணைந்து அவர் பண்ணுற படம் தான். அதில் எந்த மாறுதலும் இல்லை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த நடிகருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குது, யாருக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியலையோ அப்படின்னு தான் தோணுது. சமீபத்தில் கேட்ட சில விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசன் படத்தினுடைய டீசர், அது ட்ரெய்லர் டீசர் எப்படி ஒன்றா சொல்லலாம், அது வந்து வெளியிட்டாங்க தெரியுமா? அப்போ வந்து அதை வந்து திரையரங்கில் 15 ரூபா டிக்கெட்டு போட்டு வெளியிட்டிருக்காங்க. இதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 20 திரையரங்கில் வந்து அதை திரையிட்டிருக்காங்க. 20 திரையரங்கமும் ஃபுல். இப்போ சிம்புவுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வரவேற்பு இருக்குது அப்படின்றது அதனால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சிம்பு, இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் காம்பினேஷன் வேறையா, அதனால் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அப்படியே டபுள் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிளாசிக் ஃபிலிம் மேக்கரு. அவரோட சேர்ந்து சிம்பு படம் பண்ணும்போது சிம்பு இது வரைக்கும் என்ன மாதிரி படம் பண்ணிட்டுருக்காரோ அதுலேருந்து மாறுபட்டு இந்த படம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் சேர்ந்து 20 திரையரங்கில் டீசருக்கே ஹவுஸ்ஃபுல் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. கண்டிப்பாக சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்னென்னா இது என்ன பெரிய விஷயம், ஒரு டீச்சர் ஒரு 2 பாப்புலர் பர்சனாலிட்டி சேர்றாங்க அதனால் இருக்கும். இந்த டீச்சருக்கு இந்த அளவு வரவேற்பு கிடச்சிது. ஆனால் மற்ற டீச்சர்லாம் நடுவில் நிறைய டீச்சர்லாம் வந்து இல்லை, ஆமாம் சார், அதுக்கெல்லாம் இந்த அளவு வரவேற்பு கிடச்சிதான்னா இல்லை அப்படின்ற ஷாக்கிங் நியூஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பேரிடியாக இருந்தது. அதாவது இது மாதிரி இளம் நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ஆனால் வேறு டீச்சர்லாம் போட்ட போது அதுக்கு இதே மாதிரி 15 ரூபா டிக்கெட்டு போட்டு முன்பதிவு ஆரம்பிச்சிருக்காங்க. 2 திரையரங்கில் கூட 50% புக்கிங்கை தாண்டல. அப்போ எங்கே இருக்கார் சிம்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த படத்துக்கு இப்போ மிகப்பெரிய வரவேற்பு வெளியில் இருக்குது அப்படின்ற எல்லாரும் பேசிகிட்ருக்கோம். அது எந்த அளவு உண்மை அப்படின்றது வந்து இந்த சம்பவம் நிரூபிச்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிற படத்தை சிம்புவும் வெற்றிமாறனும் எவ்வளோ வேகமாக கொண்டாடணும், அதுக்கான வேலையை அவங்க பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றதுலாம் இருக்குல்ல, அது ஒரு பீரியட் தான். ஆமாம் சார், அந்த பீரியட் அந்த வரவேற்பு இருக்கும்போது வரும்போது அந்த கலெக்ஷன்ஸ் அப்படியே டபுள் ஆகும். கொஞ்சம் தாமதமானால் இன்னும் கூட கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் 2 பேருமே கவனம் செலுத்தணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கூட அவங்கள வேண்டி கேட்டுக்கிறேன் நான். சார், சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ஷனில் சாருகேசி படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நான் போய் பார்த்தேன். ரொம்பவே ஒரு சூப்பராக இருந்த படம் அப்படின்னே சொல்லலாம். படத்தை தாண்டி என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வைஜி மகேந்திரன் சாரோட ஆக்டிங்.
நம்ம பேசி ஆகணும். ஒரு அந்த ஏஜுக்கு ஏற்ற கேரக்டர் அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த ஒரு ரோல். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கல் வைஸாகவும் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. படமே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ட்ராமா படம் தான். ஸோ மியூசிக் வைஸாகவும் நல்லா இருந்தது, ஃபேமிலி கண்டென்ட்டாகவும் நல்லா இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி சத்யராஜ் சாரோட கேரக்டர் ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். டைலாக்ஸ் வைஸாகவுமே எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா? இல்லை, டைலாகை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த படத்தில் சத்யராஜனுடைய கெட்டப். இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில நடிகர்களுக்கு தான் எல்லா கெட்டப்பும் பொருந்தும். எந்த விக்கு வச்சாலும் சூட் ஆகும். இப்போ சிவாஜி இருக்கார்ல, அவருக்கு எந்த மாதிரி கெட்டப் கொடுங்க அப்படியே அச்சஸில் அப்படியே மாறிடுவார். ஆமாம். அதே மாதிரி கமல்ஹாசன் எந்த கெட்டப் போட்டோம் அப்படியே அந்த ஃபேஸில் நிற்கும். அது மாதிரி தான் சத்யராஜுடைய ஃபேஸ் அப்படி ஒரு வித்தியாசமான ஃபேஸ். என்ன மாதிரியான கெட்டப் போட்டாலும் அப்படியே இருக்கும். இந்த படத்தில் ஒரு கெட்டப் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இப்போ சாருகேசி படத்தினுடைய டீம் இன்டர்வியூக்காக சத்யராஜ் சந்திச்சு ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தேன். அவருடைய மொபைலில் அடுத்தடுத்து அவர் நடிக்க இருக்கிற படத்தினுடைய கெட்டப்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கா, அதெல்லாம் காமிச்சார். பார்த்தா அப்படியே மறண்டு போனேன். ஒரு படத்தில் அப்படியே ஜென்சி பாய் ஒரு கெட்டப்பு, அதுவும் அப்படியே பக்காவாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சாமியாடி, அதாவது ஜோசியம் சொல்கிறவர், அந்த மாதிரி ஒரு கெட்டப், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ப்ளூவாக இருந்தது. ஒன்றுக்கு ஒன்று பார்த்தா சத்யராஜனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வித்தியாசமான கெட்டப்பு. கமல்ஹாசன் மாதிரியே இன்னொரு பக்கம் வந்து கடுமையாக உழைக்கிறவர் தான் சத்யராஜ். ஒரு கேரக்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கேரக்டருக்கு எந்த மாதிரி வசனம் பேசினா நல்லாயிருக்கும், என்ன மாதிரி கெட்டப் போட்டால் நல்லாயிருக்கும். என்னுடைய படங்கள் 2 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மேக்கப் மேனையும் காஸ்டியூமையும் தூங்க விட மாட்டார். விக்கி இருக்குல்ல, அது இந்த பக்கம் செட் பண்ணி அந்த பக்கம் செட் பண்ணி அது பர்ஃபெக்டாக ஆடுறதையும் விட மாட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அதில் வந்து சந்தேகம் இல்லை. இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அதாவது சினிமாவுக்கு வர்றதுன்னு முடிவெடுத்தாங்கன்னா அதுக்காக கடுமையாக உழைக்க தயாராகிடுறாங்க. கேஜே ராஜேஷ் அப்படின்ற தயாரிப்பாளர் பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பேன். ஹீரோ போன்ற படங்கள்லாம் அவர் தான் தயாரித்தவர். இன்னும் சிவகார்த்திகேயன் வச்சு 3 படம் கண்டினியூஸாக பண்ணவர். இப்போ அவர் வந்து அடுத்து நடிகராக களம் இறங்கியிருக்கார் அங்கீகாரம் அப்படின்ற ஒரு படத்தில். சூப்பர். அந்த படத்துடைய சில காட்சிகள்லாம் நான் பார்த்தேன். அவருடைய தயாரிப்பில் சந்தானம் நடித்த டிக்கிலோனா படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன். அப்போல்லாம் அவரை பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பார்த்தா நல்ல குண்டாக இருப்பார், மூஞ்சி அப்படி சப்பியாக இருக்கும். இப்போ இந்த படத்தினுடைய ரஷஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே கான்ட்ராஸ்ட் சேஞ்ச். அவர் ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக நடிக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த அளவு தன்னை தயார் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஓடுற காட்சிகள்லாம் இருக்க அதெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அந்த அளவு ஓடணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் பயிற்சி பெற்றால் தான் அது முடியும். அதை பற்றி அவர்கிட்ட கேட்டேன். 4 மணி நேரம் இல்லை சார், 6 மணி நேரம், டெய்லி 6 மணி நேரம் ஓடினதுனால தான் சார் அப்படி ஓட முடிஞ்சது. இந்த டேரக்டர் வேறு அந்த ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சாலும் விடமாட்டார் சார், திருப்பி அடுத்த ஷாட்னுவார். என்னுடைய நண்பர் தான், ஆனால் என்னை படாத பாடுபடுத்திட்டார் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சார். அப்போ தான் அது வந்து ஸ்க்ரீனில் தெரியும் அப்படின்னா. இப்போ சினிமாவில் ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்கணும் சரி, புதுசாக வரவங்களும் சரி, முழு மூச்சாக அதுக்காக தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க தயாராக இருக்காங்க. அது சினிமான்றது அப்படி ஜஸ்ட் லைக் தட் வந்தோம் நடித்தோம் அப்படி இல்லாமல் முழு உழைப்பை போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. நிஜமாகவே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். சத்யராஜ் கெட்டப் பற்றி சொன்னல, அதில் ஒரு கெட்டப் வந்து மன்னாடி படத்தினுடைய கெட்டப். அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறாரு. இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு 4-5 நாள் படப்பிடிப்பு இருக்க பொழுது அதுக்கு தான் இப்போ போயிருக்காரு சத்யராஜ். அதை முடிச்சுட்டு வரணும். இந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னா அந்த படம் முடிஞ்சிடும். அடுத்து ரவிக்குமார் டைரக்ஷனில் சூரியன் நடிக்க போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சார், ஜனநாயகன் படம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்கணும். இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இப்போ ரீசெண்டாக வந்த தகவல் படி அவரோட பிறந்த நாளுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாங்க. அதுவும் இப்போதைக்கு இல்லை. சார், இன்னும் சொல்லப்போனால் சினிமாவை பற்றி நல்லாவே தெரிஞ்ச ஒருத்தர் அந்தணன் சார், அவருமே சொல்கிறாரு ஜனநாயகன் வரத்துக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க அதையும் தாண்டி OTTயில் கூட ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எது உண்மையாலுமே அந்த படம் வெளியாகாதா? இல்லை, அந்த படத்தினுடைய சிக்கல் என்ன அப்படின்றத பற்றி அந்த தயாரிப்பாளர்கள் ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. OTTயில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது முக்கியமான காரணம், இது போன்ற திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் தணிக்கை சான்றிதழ் இருந்தால் தான் OTTயில் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ தேட்டருக்கு ஒன்று, OTTக்கு ஒன்றுன்னு கிடையாது. இந்த சினிமாவாக இல்லாமல் நம்ம தனியாக ஒரு வெப்சீரிஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தணிக்கை தேவையில்லை. நேரடியாக நம்ம வந்து OTT தளத்தில் வெளியிடலாம். திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் தணிக்கை சான்றிதழ் இருந்தால் தான் அவங்களும் வாங்கிக்குவாங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் OTTலையும் வராது அப்படின்றாங்க. இது வரலை அப்படின்னா தேட்டருக்கு வராது அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா நிச்சயமாக OTTலையும் வராது அப்படின்றது உண்மை தான். ஆனால் எதனால் அது வந்து ஒரு பிக் கொஸ்டினாக இருக்குல்ல இன்னைக்கு. அந்த மர்மம் முடிச்ச யார் தான் அவுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த படத்தில் என்ன தான் பிரச்சனை, தணிக்கையில் என்ன தான் ஒரு படத்தில் பிரச்சனைனாலும்
அந்த காட்சிகளை வந்து வெட்டிட்டா படத்தை பார்க்குறதுக்கு அனுப்பணும். இதுதான் இப்போ என்னுடைய படங்களில் கூட இது மாதிரி சில படங்கள் ரிவைசிங்க்கு போயிருக்கு. அப்போல்லாம் என்னென்னா இந்தந்த காட்சிகளெல்லாம் வெட்டுங்கன்னுவாங்க, இந்த காட்சிகள் இது மாதிரி மாற்றி அமைங்க அப்படின்வாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு திரைப்படத்தில் கூட ஒரு பக்கம் சிவாஜி, இன்னொரு பக்கம் சத்யராஜ், 2 பேரும் வந்து கொலைகளை பண்ணிவிட்டு அவன் பாட்டு ஹே ராஜான்னு பாட்டு பாட்டு போகிற மாதிரி தான் முடிச்சிருது. அப்போ சென்சாரில் கேட்டாங்க, என்ன சார் ஒருத்தர் ஜட்ஜு இன்னொருத்தர் கான்வெக்ட் 2 பேரும் சேர்ந்து கொலையை பண்ணிட்டு இவங்க பாட்டு பாட்டு போயிருந்தாங்கன்னா என்ன நியாயம் இது? அவங்க 2 பேருக்கு குறைஞ்சபட்ச தண்டனை வேணாமா? அதனால் ஜட்ஜி அவங்கள பார்த்து தண்டிக்கிற மாதிரி ஒரு சீன் வைங்க, அப்போ தான் படத்தை வெளியிட முடியும்னாங்க. அதனால் சென்சாருக்கு அப்புறம் அது முன்னாடி ஒரு காட்சி நாங்கள் படமாக்கணும். சிவாஜி சார்கிட்ட காட்சிட்டு வாங்கி ஏஆர்எஸ் தான் ஜட்ஜான்னு வச்சார். அவர்கிட்ட போய் சட்டப்படி யாரும் எங்களை வந்து நாங்கள் குற்றவாளிகள் ப்ரூவ் பண்ணலைன்னா கூட எங்கள் மனசாட்சிப்படி எங்களுக்கு தெரியும் இல்லையா சார், நாங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் வந்து தண்டிக்கப்படணும், நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்கன்னா தயாராக இருக்கும்னு சொல்லி அவங்க அவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு காட்சியை வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது மாதிரி திருத்தங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சொல்லணும்ல, எதையுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னு புரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் வரல அப்படின்போது யார் அதிகமாக கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க அப்படின்னா ரசிகர்கள். கண்டிப்பாக இந்த படத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வழியாக படம் வந்து திருட்டுத்தனமாக வெளியாகிடுச்சு. ஆமாம் சார். திருட்டுத்தனமாக வெளியான படம் வந்து ஏதோ சுமாராக இங்கே இழிக்குது, அங்கே கலர் சரியில்லை, இங்கே மூஞ்சி தெரியலன்னா பரவாயில்ல, ஃபஸ்ட் கிளாஸ் பிரிண்டர் ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. ஆமாம் சார். அதனால் கோடிக்கணக்கான மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்ததுனால கூட அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி இந்த படம் இன்றைக்கும் திரையரங்குக்கு வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் நமக்கு தெரியுது, தயாரிப்பாளருக்கு தெரியாதான் என்ன, அதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நிச்சயமாக சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.